நான் பெற்றதோடு சரி அவட்ட விட்டுட்டேன் உங்ககிட்ட தானே விட்டேன் அவள் ஒழுங்கா ஒரே ஒரு பொண்ணாச்சு ஒப்பந்த பண்ணாச்சு அப்படி சிறு சிறு துறை போடும் செல்வம் வளர்க்கணும் போடு அவளை ரெண்டு பையன் பெத்தவனே ஒன்னு எதுக்கு அனுப்பிச்சாங்க ஐயோ நம்ம அடிக்காத பவுனுக்கு ஒண்ணு போட இந்த பார்வை இருந்தால்தான் ஒரு பண்ணி பாக்குறேன் ஒரு ஆடவனை பார்வை அதனால் கண்ணு இந்த கண்ணு இருக்கிறவர்கிட்ட ஒரு ஆடவனை பாக்குறேன் அதனால் நோண்டிட்டாரே இனிமேல் இந்த பூமியில நான் இருப்பது எதுக்கு பார்வையில் அந்த பூமியில நான் எதுக்கு இருக்கிறப்பா நான் என்னமா தவறு செய்தேன் என்னை பார்த்து ஆசைப்பட்டு விட்டாயின்னு உன் தந்தையோ உன் கண்ணை நோண்டி விட்டான் ஆமாங்க என் மதனியாலே எனக்கு அழுகரம் போய் விட்டது இருக்கும்படியான நம் குலதெய்வமா இருக்கும்படியான திருச்செந்தூர் சென்றோமான அந்த முருகன் அருளாலே உனக்கு கண் தெரிந்தாலும் தெரியட்டும் என் காலகரம் போனாலும் போகட்டும் அதனாலே உன் தோழியில ஏறி செல்லுகிறேன் நான் வழி காட்டுகிறேன் நேரா திருச்செந்தூர் போகலாமா அந்த திருச்செந்தூர் தரத்தே
மனைவிக்கோ கண் தெரியவில்லை, இல்லை, எனக்கோ கால்கரம் போய்விட்டது. சரிதான். எங்க கால்கரம் வளர வேண்டும். என் மனைவி கண் தெரிந்தால் அதுவே எங்களுக்கு போதும். இதுதானே தந்தை தந்தை எனக்கு கால்கரம் வந்து விட்டது. சரிதான். மனைவியாருக்குள்ள சிவகாமி அதாவது கண் தெரிந்து விட்டது. அதனாலே மனைவி என்ன கேட்கிறது? எப்போது தந்தையை என் கண்ணை நோண்டினாலும் அப்பேற்பட்ட தந்தையை நான் கொல்ல வேண்டும் என்று எண்ணத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. உன் தந்தையை கொல்ல வேண்டும் என்று எண்ணத்தோடு நீ இருக்கிறாய். அப்படியே சரிதான். முதலையாக உன் தந்தையிடம் நீ செல். அவர் என்ன ஆயுதம் கொண்டு வராங்க அற்புதம் என்று பார்க்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு நான் ஆயுதம் நான் தருகிறேன். சென்று வா. கண்ணை நோண்டி நாயே கண்ணை நோண்டனே எப்போ உனக்கு எப்போ இது பேச்சா அதெல்லாம் நீ அட வாடா சமபுரிவோ எப்படி உனக்கு கல் வந்தது? எனக்கு எப்படி வந்ததுன்னா என் குலதெய்வமா விளங்கப்பட்டு எனக்கு எப்படி கண்ணு வந்துடா அது காரணம் இல்ல. ஒன்னு அதிர்ச்சி என் தெய்வம் கொடுத்துறான். என் தெய்வம் கொடுத்துறான். உன் தெய்வமா? ஆமா. ஓ உனக்கு தெய்வம் ஒன்று இருக்குது. ஒரு தெய்வம் இருக்குது. உனக்கு தெய்வம் இருக்கும் பொழுது எனக்கு தெய்வம் இருக்கின்றது. தெய்வத்தை கூப்பிடுறான். தெய்வத்தை கூப்பிடுறான். என்னோட பக்தன் அல்லவா? கேட்டிய காரணம் என்ன? என்னையே நோக்கி தவம் இருந்த காரணம் என்ன? அது என்ன தெரியுமா? மகள் இருக்கிறாப்பா சிவகாமி கொல்ல வேண்டும். ஒரு ஆடவர் மேல ஆசைப்பட்டான். வந்து உன் மகளா இருக்க சிவகாமிக்கு ஒரு ஆடவரை பார்த்து ஆசைப்பட்டனால இந்த கண்ணு இருந்ததால் தானே அந்த ஆம்பளை நீ பார்த்தேன் அப்படி கண்ணை நோண்டிட்டேன். அப்ப கண்ணு மாமி மீண்டு வந்து என்னுடைய சண்டைக்கு வருகின்றார். யாரோ ஒரு தெய்வம் அவர் கண்டு கொடுத்தது. இப்ப சண்டைக்கு வந்துக்கிறாங்களா? அதுக்காக உனக்கு ஒரு ஆயுதம் வேணும். உன் மகளா இருக்க முடியாத சிவகாமியோட அமராட போறேன். சரி தருகிறேன். தந்தை தந்தை
என் தெய்வத்துக்கிட்ட போய் உன்னை கொல்றதுக்கு நான் ஆயுதம் வாங்கி வரல. என்ன கொல்றதுக்கு? நான் எங்க அம்மா பல பேருக்கு முன்னாடி போட்டேன். போயிட்டு யார் அம்மா? என்ன வேண்டும்? தம்பியாகப்பட்ட வேள்வி. யாரோ கடவுளா? ஆமா. அவன் மேகக்கணை எடுத்து கொண்டு வருகிறான். உன்னை கொல்வதற்கு மேகக்கணை கொண்டு வருகிறான். மேகம் என்றால் மப்பு, மப்பு என்றால் காற்று. இந்த காற்றுக்கு அதிகாரி உள்ளவள் இந்த வாழுக்கணை நான் தருகிறேன். மப்பை கலைக்க வேண்டுமென்றால் வாயு கலைக்க வேண்டும். ஆமா, என்னிடம் இருப்பது வாழுக்கணை. இந்த வாழுக்கணை கொண்டு அமரா. வாழுக்கணை தானே பிடித்தான் பெருமான தோக்கிரியா போட்டு என்னாச்சு? ஏன்னா பேக கடையில வாங்கிட்டு போனீங்க, என்ன ஆச்சாங்க? வாழ்வுதான் எடுத்துக் கொண்டு வருகின்றான். மேகத்தை எடுத்து வாழ்வு வந்ததா? வாழ்வு என்ன? காத்து. இது மேகம். அப்ப கத்துட்டு இந்த நேரம் முடிஞ்சு போச்சு. அப்ப முடிஞ்சு போச்சு. சரி, அந்த கடை போனால் போகட்டும். அவசரம் பண்ணாதா? சீக்கிரம் போறதுக்கு அவசரம் பண்ணாதீங்க. மேக கடை போனால் போகட்டும். இப்ப அக்னி கடை கொடுத்துருக்கேன். இந்த அக்னி கடை எதிர்த்து எந்த கடை எந்த ஆயுதம் வந்து பார்க்கலாம். அக்னிகளை கொண்டு வந்துகிறார் கொள்ள. அக்னிகளை? ஆமா. அக்னி என்றால் நெருப்பு. அக்னி என்றால் நெருப்பு. ஆமா. நெருப்புக்கு அதிகாரி, நெருப்பை அமைக்கக்கூடியவள் வருணை. வருணை என்றால் மலை. அந்த நெருப்பை அமைக்கக்கூடியவள் வருணை. நெருப்பு அதாவது நெருப்பு அமைக்கணும் தண்ணி. தண்ணிக்கு தேவை அதிகாரி வருணன். வருண கூட்டா தானே அமைச்சிருவேன். வர்ணக்கணை எடுத்துட்டு சீக்கிரம் வர்ணக்கணை தானே பிடித்தான். இப்ப என்னாச்சு? அக்னி கடை எடுத்து பண்ணி என்னாச்சு? மழை அந்த அக்னியை வந்து அழிச்சுட்டாங்க. சரி போன போட்டா குடுக்கட்டா குடுக்குறேன். என்ன தெரியும்? குடுக்கட்டா குடுக்குறேன். நல்ல பெருசா குடு. பெருசா கொடுத்து போற காலையில கொடுத்துறாங்க. ஏய் இது பாத்தியா? இப்ப போய் தூங்குறான் பாரு. நாகேந்திரன் நாகக்கடை கொடுக்குறேன். பாக்குறேன் அந்த தெய்வம் என்ன கடை கொடுத்து பாக்க ஆட்டப்படி Oh,
பாம்பு வந்திருக்கா? பாம்பு கனை எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஆமா ஆமா, சும்மா விடக்கூடாது. பாம்புக்கு அதிகாரியா பகைக்கு உரியவள் கருடன். கருடன் பார்த்தா எந்த பாம்பாதான் புந்துக்குள்ள போய் பூந்துக்கும். அதனால நான் உனக்கு தருகிறேன். அதாவது பாம்பு என்றால் அதாவது நல்ல பாம்பு என்றால் நாகம். நாகம் நாகம் அந்த எப்பேர் நல்ல பாம்பு கிரண் நேர்பட்டா தானா செத்துரும். எங்க சாமி நல்லாதான் கொடுக்குது. அதனால கருடர் கலை தருகிறேன். கருடுகளை தடை கொடுத்தார். நானே காசு போல தரேன். இழுத்துட்டு பால் அடிக்கலாம். கார் போட்டு என்னாச்சு? பாம்பு என்னாச்சு? நான் பாம்பு எடுத்துட்டு போன பாரு. அவளா பண்றா? கேடு கடை வந்து கேடு எடுத்து வராவா? அத புத்துக்குள்ள புத்துட்டா. அதோட பெருசா கொடு. அவன் பெரிய கொடு. என்னடா பண்ணுவே? சரி, அத பாடார் பாகட்டும். ஏமாத்தியா? என் களத்தில் இருக்கபடி யாரு? முப்படை கூடும். தேவர் மூவர் அத்தனை பேர் அடங்கி இருக்கிறார்கள். அரைமகன், கலைமகன், மலைமகன். சத்துவாகம், கைலாயம், வைகுந்தம். என்ன? இங்க கேளுடா, அங்க கேளு, செவுட்டு பையா. இங்க கேளு. அடா, பரமன், பிரமன், விஷ்ணு 3 பேர் இதில் அடங்கி இருக்கிறாங்க. இந்த மூலத்துக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. தெரிஞ்சுமா? எலி குத்த எங்களை போட போறேன். ஆச்சரியம். திருசூலம் அறிகிறதா? புனேநாடி ஏற்கனவே காலத்திலே என் தாயாருக்கும் பராசக்தியாகப்பட்டவர் உலகமே ஒரு கோய் முட்டை வடிவமாக கொண்டு என் கையிலே சக்தி வேலுக்கு நிகர் வேல் என்ன இல்லை என்று என் கருத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமா, இந்த சக்தி வேல் கொண்டு அவளிடம் அமராடி ஜெயிப்பா என்று பார்த்து வெற்றி நிச்சயம். தேவர் மூன்று பேருமே நாங்க அடங்கி இருக்கிறோம். இதை விட எதுக்கு என்னடா வந்தது அதை சொல்ற முதலே. ஏய், இப்ப தெய்வம் சொன்னீங்க. எந்த தெய்வம் வந்தது உனக்கு தெரியுமா? என் மகனா இருக்க முருக பெருமான் வந்திருக்கிறான். எப்படி தெரியுமா? அவன் கணத்துல சத்திவேல் எப்படி வந்தது? இந்த உலகமே ஒரு கோயம்புட்டு வருமாக பக்தி சத்திவேலுக்கு நிகர்வேல் என்ற மகனே சூரசம்மாரம் படிச்சுடுவா அப்படின்னு உமா மகேஸ்வரி யாரு என் மனைவி உமா மகேஸ்வரி கொடுத்தாது. அந்த சூரசம்மாரத்தை முடிச்சு வந்ததுல இருந்து அந்த களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த சத்திவேலுக்கு நிகர்வேல் எது கிடையாது. சரி, என்று போனார் போகட்டும்.
இப்ப இதுவரையும் உன் மகளுக்கு உனக்கு அமரு உனக்காக நான் பருந்து என் மகன் என்று பாராரு என் மகனுக்கு எனக்கு அமரு ஆமா போயிட்டு வந்தா இதை ஒண்ணுமே பண்ணலையே போய் மாத பேச்சா கொடுன்னா அங்க போய் ஒண்ணும் பண்ணல சரி நான் ஆனாது போய் தந்தையே அப்பா வணக்கம் நல்லா இரு எங்க வந்த நீ எதற்காக இங்க வந்தாய் நீ எங்கடா வந்த நீ எதற்கு இங்க வந்தாய் தந்தையே என் பக்தரா இருக்க முடியாது முத்தநாதருக்கு அருள் கொடுத்து வந்திருக்கேன் என் பக்தியா இருக்க முடியாத சிவகாமி வள்ளிக்கு நான் அருள் கொடுக்க நான் வந்திருக்கேன் அப்ப ஆயுதம் எல்லாம் கொடுத்தாலும் நீதான் நான் தான் பரவாயில்ல தந்தைக்கு பெருமை வரதனா பிள்ளை வித்து தானே கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு பெருமை வருவதென்றா தந்தை தானே விட்டு கொடுக்க வேண்டும் அப்ப விட முடியாதா முடியாது தந்தை நிச்சயமாக குலகுலத்தில் கொண்டாடத்தான் ஒரு குறைச்சு வீட்டுல போய் பொண்ணு எடுத்து வந்தேன் அதனால ஒன்று சொல்லி புராதனை கிடையாது தந்தைக்கு விட்டு கொடுற அந்த பொண்ணை நான் குரகுலத்தில் பெண் எடுத்தேன் அந்த சிவகாமி நீ அதற்கு எங்க பெண் எடுத்தாய் தெரியுமா நீ மன்னார் வீட்டில் பெண் எடுத்தாய் நான் குரகுலத்தில் பெண் எடுத்தேன் என்று கேவலமாக பேசினாயே நீ எந்த வீட்டில் பெண் எடுத்தாய் மன்னார் வீட்டில் பெண் எடுத்தாய் தாய் ரவி சாமி அப்ப சாதி விட்டு சாதி போனீங்களா கரும்பு ஓட்ட கங்காடி சொல்வதை நீ சொல்ல வேண்டிய அத்தனை பேரும் ஆண்டு பண்டாரம்டா நீ வேண்டியது அத்தனை பேரும் ஆண்டு பண்டாரம் ஒன்னி வேண்டிய அத்தனை பேரும் ஆண்டி சன்யாசி தந்தையே திருவண்ணாமலை சேத்துல செல் 1000 கொட்டைகளை மாற்றி நானும் சிவன் பக்தர் என்று வருகிறார் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் ரோகரா என்று கோஷம் கொடுகிறார் இதெல்லாம் தெரிந்து போல் என்று பேர் பெற்றவர் இப்ப அந்த சிவகாமி விட்டு கொடுக்க முடியாதா நீ சிவகாமி விட்டு கொடுக்க முடியுமா முடியாது உத்தங்கா சோழனை விட்டு கொடுக்க முடியாது உனக்கு எனக்கு சண்டை அபயமின்றி என் பாதத்தில் வைத்திருக்கார் அபயமின்றி வந்தவர் அத்தனை பேர் ஆதரிக்கக்கூடிய தெய்வம் நான் இருந்தாலும் சரி உன்னை ஆதரிக்கிறேன் நீ அங்க போய் அவன் பாத்துல போயிட்டியா அவரு பாத்து அவன் ஆதரவு கொடுத்தான் இது யாரு இவன் தான் இதுக்குதான் காரணம் நான் தான் சொன்னேன் ஓஹோ சரி என்னை பார்த்து ஆசைப்பட்டதால் தான் கண் போய் விட்டது அதனாலே எப்போது உங்கள் காலிலே இருவரும் விழுந்து விட்டார்களோ உன் பெருமையை வளர வேண்டும் அவர் பெருமையை வளர வேண்டும் அப்படி வளர வேண்டுமானால் இந்த திருச்செந்தூரிலே இதுக்கு உத்தனாசுரனை கல்யாண மண்டபமாக அமைச்சு விடுங்கள் அந்த கல்யாண மண்டபத்திலே எனக்கும் சிவகாமிக்கும் அதாவது திருமணம் முடியட்டும் அதை பார்த்தா எங்கள் அண்ணன் தேடிக்கொண்டு வருகிறார் என்னை பார்த்தோடு அவருக்கும் பைத்தியம் தெரிந்து விட்டது எங்கள் நாட்டிலே சென்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அதனால கல்யாண மண்டபம் அமைச்சு விட்டால் இருவருக்கும் உங்கள் இருவர் தலைமையில் திருமணம் முடியட்டும் உத்தனாசுரா உன் பேரு புகழும் போகாம இது கல்யாண மண்டபமாக உன்னை அமைத்துக்கிறேன் அப்படியே ஆகட்டும் அப்படியே திருமணம் முடித்தாரே திருமணம் முடித்தாரே திருமணம் முடித்தாரே ஒரு மனதாகவே அபிமனமாக அரசாணி உண்டாக எங்கள் அண்ணாவும் எங்களை கிடைத்து விட்டார் நாங்கள் சென்று பதினாவரே நாங்கள் ஆண்டு கொண்டு வருகிறோம் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் சிவராத்திரி மகமா இருப்படியான உத்தண்டாசுர் மதை சிவகாமி வழி திருமணம் நாடகமாடி முடிச்சு பெற்றது ஆடி பேரும் கண்ணால் மாடுவேறு காதல் கண்டவரும் அந்த அம்மனுடைய அல்ல பற்றி சுகசேமத்தில் வாழ்ந்து 20 நாடகத்திற்கு ஒரு பக்கம் பிள்ளையாரும் இந்த கிராமத்துக்கு போகிறோம் விடைபெறுகிறோம் அவங்க தவிர்த்து போய் வாருங்கள்